2 தமிழ்தாய் வாழ்த்து, 3 வரவேற்புரை, 4 வரவேற்பு நடனம், 5 ஆண்டறிக்கை, 6 நடனம், 7 கல்வி பரிசு வழங்குதல், 8 நடனம், 9 கலை இலக்கிய பரிசு வழங்குதல், 10 நாடகம், 11 நடனம், 12 தலைவர் உரை, 13 நடனம், 14 நன்றி உரை, 15 நாட்டுப்பண், 1 இறைவணக்கம். தமிழ்கலை வாழ்த்து. அந்த வீடியோ உங்களுக்கு லைவ் ரெக்கார்டிங் லைவ் உங்களுக்கு அதே பார்த்துலாம் எதுவுமே லைவ் எல்லாம் ரெக்கார்டிங். அங்கேருந்து எட்டி பார்க்கும்போது எந்த வீடு மட்டும் சொல்லுங்கண்ணே. எப்படி அங்கேருந்து எட்டி பார்க்கும்போது எந்த வீடு மட்டும் சொல்லுங்க. சரியா? அது ஆரஞ்சு கருப்பு கொடுப்போம். உங்களால் ஒருத்தர் இருக்கணும். வரவேற்புரை. எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தும் நமது பள்ளியின் பாதுகாவலியாம் அதிசய மணல் மாதாவின் பாதம் பணிந்தும் உங்களை வரவேற்க வந்துள்ளோம். புன்னகை முகம், அன்பான உள்ளம், குழந்தை மனம், இதுவே எங்கள் தானாளர் தந்தை அருட்திரு ஜான் பிரிட்டோ அடிகளார். இத்தருணத்தில் அவரை அன்போடும் பாசத்தோடும் நினைத்து வாழ்த்துகின்றோம். மேலும் தலைமையேற்று சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம் என் மண்ணின் மைந்தர் அருட்திரு லியோன் அடிகளார் அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த நூலாடையை அணிவிக்கிறோம். அவருக்கு நூலாடை அணிவிக்க என் பள்ளி ஆசிரியர் திருமதி பாப்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். என் பண்புகளை ஆன்மீக வழியில் நடத்தி கொண்டிருக்கும் உதவி பங்கு தந்தை அருட்திரு ஆண்டனி அவர்கள் என் பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில ஆசிரியராகவும் இருந்து கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் அவர்களை இவ்விழாவிற்கு தலைவராக வருக என வரவேற்று இந்த நூலாடை அணிவிக்கிறோம். நூலாடை அணிவிக்க என் பள்ளி தையல் ஆசிரியர் திருமதி எல்சி ஓபிடி அவர்களை அழைக்கிறோம். நமது பங்கின்
வருக என வரவேற்று இந்த நூல்நாடை அணிவிக்கிறோம். நூல்நாடை வழங்க என் பள்ளி ஆசிரியர் திருமதி பாப்பா அவர்களை அழைக்கிறேன். மேலும் என் பள்ளி மாணவர் நலனில் அக்கறை கொண்டு தன்னார்வத்தோடு பணி செய்யும் ஓய்வு பெற்ற ஆசிரியரான திரு வானகுரு வெற்றிராஜா ஆசிரியர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நூல்நாடை அணிவிக்கிறோம். அவர்களுக்கு நூல்நாடை அணிவிக்க என் பள்ளி பொறுப்பு ஆசிரியர் திருமதி சுபாஷினி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் திருமதி மேரி சுபாஷினி அவர்களை என் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சிலையின் இறுதி நிலை சீர்மிகு கண்திறப்பாம், விளையும் பயிரனுக்கோ விழித்திறப்பே முதல் நிலையாம். என் எழுத்து என்ற இரு கண்களையும் திறக்கின்ற பின்னிய பணி செய்யும் ஆசிரியர்களையும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நிச்சயம் மலைவரும் என்ற மகிழ்ச்சி ஆடும் மயில் போன்று தங்களின் குழந்தைகள் மிகவும் சிறப்பாக திறமையை காட்டுவார்கள் என்று மிகவும் பொறுமையோடு ஆனந்த கழிப்போடும் காத்திருக்கும் பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாணவர்கள் இல்லை என்றால் சரித்திரம் மௌனமாகிவிடும், இலக்கியம் ஊமையாகிவிடும். கதிரவன் மறையும் ஒளியில் எழுந்து ஒரு நிலவை போல் ஒளி வீசும் என் மாணவ செல்வங்களே, எதிர்கால விளைநிலங்களான உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான்கு, வரவேற்பு நடனம். ஐட்டம் வேண்டாம்.
கார்ட்லெஸ் வைக்கிறீக்கா? அன்புக்குரியவர்களே, மணல் மாதா மேல்நிலை பள்ளியில் இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். கலை நிகழ்ச்சி என்றால் அதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஏனென்றால் கலை மனிதனோடு இணைந்த ஒன்று, அதுவும் மேல்நிலைப்பள்ளி நிகழ்ச்சி. ஆகவே சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றீர்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியை நமக்கு தருகின்ற மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மேல்நிலைப் பள்ளி குறைந்த மாணவர்களோடு இருந்த போதிலும் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இப்போ நிறைய பிள்ளைகள் வெளியே போயிட்டீங்க, அவருக்கு பெரிய இடத்துல வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்முடைய ஊரில், நம்முடைய மண்ணில், நம்முடைய கலையரங்கில், நம்முடைய பெற்றோர்கள் முன்னிலையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். எனவே நம்முடைய மண் தான் நம்முடைய வாழ்வுக்கு சுவையூட்டுவது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேறு பள்ளிகளுக்கு நாம் செல்லலாம், ஆனால் நம்முடைய பள்ளி தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு சுவையூட்டுவது, நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு ஏற்றாற் போல நம்மை உருவாக்கும். அந்த விதத்தில் நம்முடைய மேல்நிலைப் பள்ளி நமது மண்ணில் அருமையான ஒரு பதிவை தந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. ஆகவே நம்முடைய பள்ளியில் பயிலுகின்ற அத்தனை மாணவ செல்வங்களையும் நான் பாராட்டுகின்றேன். அவர்கள் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நம்முடைய பள்ளியை தேர்ந்தெடுத்து இதிலே பயிற்சி பயில்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒரு துணிவோடு இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய மாணவர்களை மேல்நிலைப் பள்ளியில், மணல் மாதா மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற ஒவ்வொரு மாணவரையும் நான் பாராட்டுகின்றேன். அதே போல அந்த மாணவர்களின் மாணவிகளின் பெற்றோரை பாராட்டுகின்றேன். எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் நம்முடைய பள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த பெற்றோர்கள் பாராட்டுவதற்குரியவர்கள். ஆகவே பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக நம்முடைய ஆசிரியர்கள், பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், பல வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு இருக்கும். அவற்றின் மத்தியிலும் நம்முடைய பள்ளியில் அவர்கள் பணியாற்றுகின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு தியாகம் வேண்டும். எனவே பள்ளியில் பணியாற்றுகின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். இப்பள்ளி எல்லா நிலையிலும் சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துறை வழங்கிய மண்ணின் மைந்தர்களுக்கு நன்றி. 5 ஆண்டறிக்கை.
முடியாத அட்சய பாத்திரம்தான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடும் கல்வி. கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம். மூவரு கடவுளின் திருவடிகள் பணிந்து எம் பள்ளியின் பாதுகாவலியாம் அதிசய மணல் மாதாவின் துணையோடு 2025-26 ஆண்டிற்கான பள்ளியின் ஆண்டறிக்கையினை உங்கள் முன் வாசித்து அடைகிறேன். பள்ளி நிர்வாகம் அருளிலும் அறிவிலும் வளர என்ற விருதுவாக்குடன் செயல்படும் எம் பள்ளியானது தூத்துக்குடி மறைமாவட்ட கத்தோலிக்க ஆயரும் கத்தோலிக்க பள்ளிகளின் மேலாளருமான மேதகு ஆயர் ஸ்டீபன் ஆண்டனே அவர்களின் ஆசியாரும் கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர் தந்தை அருட்பணி ஜோசப் ஸ்டாலின் அடிகளார் அவர்களின் சீரிய கண்காணிப்பிலும் எம் பள்ளியின் தாளாளர் அருட்பணி ஜான் பிரிட்டோ அடிகளார் அவர்களின் நிர்வாகத்திலும் ஆன்மீகம், கல்வி, ஒழுக்கம் ஆகியவற்றில் வளர்ச்சி பெற்று வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களும் மாணவர்களும் எம் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியராக திருமதி டி. மேரி சுபாஷினி ஆகிய நானும் 2 ஆசிரியர்களும் ஒரு அலுவலக பணியாளரும் சுயநிதி பிரிவில் 4 ஆசிரியர்களும் பணியாற்றி வருகிறோம். இன்று எம் பள்ளியில் 39 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். கல்வி தேர்ச்சி 2024-25 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் எம் சகாய ஜெனிபர் 503 மதிப்பெண்கள் எடுத்து முதல் மாணவியாகவும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஸ். தனிஷ் அபிநயா மேரி 451 மதிப்பெண்கள் எடுத்து முதல் மாணவியாக பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மரக்கல்வி, நன்னெறி கல்வி நாள்தோறும் முதல் பாட வேளையாக கத்தோலிக்க மாணவர்களுக்கு மறைக்கல்வியும் ஏனைய மாணவர்களுக்கு நன்னெறி கல்வியும் போதிக்கப்பட்டு மாணாக்கர்கள் ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் வளர ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம் இவ்வியக்கத்திற்கு வழிகாட்டியாக ஆசிரியை திருமதி அந்தோணி சேவியர் பாப்பா அவர்கள் செயல்படுகிறார்கள். மரக்கல்வி மாமன்றம் மாணவர்களை கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர செய்ய மரக்கல்வி மாமன்றமானது திருமதி எல்சி ஒபீடியா ஆசிரியையின் பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாதந்தோறும் மன்ற கூட்டமானது பள்ளியில் நடத்தப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்களின் இறை அறிவு தூண்டப்படுகிறது. நிறை நன்மை நாதர் வீரர் அறை திருமதி அந்தோணி சேவியர் பாப்பா ஆசிரியையின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பசுமைப்படை பள்ளியின் பசுமைப்படை இயக்கமானது திருமதி டி. மேரி சுபாஷினி ஆசிரியை அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெறுகிறது. கலம் இலக்கிய கழகம் திருமதி மேரி சுபாஷினி ஆசிரியை அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கழகத்தின் வாயிலாக பேச்சு, பாட்டு, நடிப்பு, ஓவியம், நினைவாற்றல் போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் திறமைக்கு பாராட்டும் பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் ஆசிரியர் கழகம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக திரு ஜேசுதுரை அவர்கள் செயல்படுகிறார்கள். பருவத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கழகம் கூட்டம் நடத்தப்பட்டு மாணவர்களின் நலன் பற்றியும் பள்ளியின் வளர்ச்சி பற்றியும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பெற்றோர் மாணவர்களுக்கு வேண்டுகோள் மாணவர்களை அறிவிலும் ஆற்றலிலும் ஒழுக்கத்திலும் மற்றும் இறை உறவிலும் சிறப்பாக வளர்த்து நல்ல குடிமக்களாக உருவாக்க பள்ளி மேற்கொண்டுள்ள பல முயற்சிகளுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். பள்ளியில் பயிலும் வெளியூர் மாணவர்களுக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர்களே, நீங்கள் கல்வி, பொது அறிவு, ஒழுக்கம், ஆன்மீகம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கி ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன். இதுகாரும் நம்மை வழிநடத்தி இன்னும் மேலான நிலைக்கு விட்டு செல்லும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றி. எம் பாதுகாவலியாம் அன்னை மரியாளுக்கு புகழ். எம் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை அருட்பணி ஜான் பிரிட்டோ அடிகள் மற்றும் உதவி பங்கு தந்தை அந்தோணி அவர்களுக்கு நன்றி. எம் ஊரில் பணியாற்றும் அருட்சகோதரிகளுக்கு நன்றி.
எம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் தந்துதவிய பழைய மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் எம் பள்ளி மாணவர்களுக்கு உணவினை வழங்கிய ஜே ரிதிஷ் விபின் அவர்களின் நினைவாக அன்னாரின் குடும்பத்தினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். என்றும் தோளோடு தோள் நின்று சிறப்புடன் பணிபுரியும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளருக்கும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் நன்றி கூறி எம் பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நடனம் 7ஆம் வகுப்பு மாணவிகள்.
ஏ ஆர்கே சகாயம். எட்டாம் வகுப்பு முதல் பரிசு எஸ் அனிஷா. எஸ் அனிஷா. இரண்டாம் பரிசு எஸ் சாம்சன் விருது. சாம்சன் விருது. ஒன்பதாம் வகுப்பு முதல் பரிசு ஏ துளசி. துளசி. இரண்டாம் பரிசு எம் செகானா. பத்தாம் வகுப்பு முதல் பரிசு எஸ் தனிஷ் அபிநயா மேரி. தனிஷ் அபிநயா மேரி. தனிஷ் அபிநயா மேரி. இரண்டாம் பரிசு ஏ லின்சி புனிதா. லின்சி புனிதா. பதினொன்றாம் வகுப்பு முதல் பரிசு எஸ் சிவரஞ்சனி. இரண்டாம் பரிசு எம் கரிமா. பன்னிரண்டாம் வகுப்பு முதல் பரிசு எம் சகாயதேவிகர். எம் சகாயதேவிகர். இரண்டாம் பரிசு எஸ் தனிஷ் அகல்யா மேரி. தனிஷ் அகல்யா மேரி. பரிசுகள் வழங்கிய தந்தை அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. முதல் பரிசு சாம்சங் வீடியோ. இரண்டாம் பரிசு சந்தியா. முதல் பரிசு சிந்து புஷ்பம். இரண்டாம் பரிசு ஜார்ஜியா. ஒன்பதாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புக்கான கல்விகளை கலைநயம். முதல் பரிசு ஸ்தபானா. இரண்டாம் பரிசு சரவணபாலா. இரண்டாம் பரிசு மரி உஷா. ஒன்பது முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஓவிய போட்டி. முதல் பரிசு பிரீத்தி. இரண்டாம் பரிசு சந்தியா. ஆறு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி. முதல் பரிசு ஆரோக்கிய சகாயம். இரண்டாம் பரிசு மெல்கி சுஜித். ஒன்பது முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி. முதல் பரிசு துளசி. இரண்டாம் பரிசு சிவரஞ்சனி. சயின்ஸ் ப்ராஜெக்ட் வெற்றியாளர்கள் மெல்கி சுஜித், ஜெரோம் செல்வின். பரிசு வழங்கி அரை சகோதரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்படியா? அவங்க அம்மா ஆபீஸ்ல இருந்து வரவே 7:30 மணி ஆகும். அதுக்கப்புறம் தான் படிக்கவே உட்காருங்க. ஒரு படிப்பும் இல்ல, பக்தியும் இல்ல. பாட்டி உன் வேலையை பாரு. அது எங்க இஷ்டம். நான் பாட்டி கம்ப்யூட்டர் வேலை படிப்பு பக்தி மண்ணாக்குது. இவன் டார்ச்சர் பண்ணாத. இதுக்கு கம்ப்யூட்டர் பத்தி என்ன தெரியும்? கோயில வாங்கிட்டு வேலையா சாமியார் கிட்ட வாங்கி கொண்டு சொல்லணும். இப்ப என்ன கத்திட்டு இருக்கீங்க? தெரிஞ்செல்லாம் ஒண்ணு நான் சர்ச்சுக்கு போனோம், மாசம் பார்க்கணும். கடவுளா எல்லாம் சொல்லி கீழே போட்டுடும். கார்த்திகை நாளும் திருவிழாதான், கிறிஸ்துமஸ் நாளும் திருவிழாதான், ஈஸ்டர் நாளும் திருவிழாதான். இதை பார்த்து திருவிழா அடிச்சு சாகடிக்கணும். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே பூசைக்கு வரீங்க. அது தினமும் பண்ணாதான் என்னமா? எவ்வளவு நேரம் டிவி செல்லுன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. அது எங்க இஷ்டம். உன் வேலையை பாரு. பாட்டுக்கு என்ன ஏஜ்? 80 இருக்குமா? அப்பா சொன்னாரு. சென்சரி அடிச்சுதான் மேல போக போனது. டேய் ஜான், ஜெபமாலை கூட்ட ஆரம்பிச்சு. இனி 1 hour ஜெபம் தான். ஜெபமாலை எடுத்தாச்சா? இனி 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். நீங்க மம்மி வந்தோடனே அத்தை வீட்டுக்கு பேக் பண்ண வேண்டியதுதான். அத்தை வீட்டுல மாமா சண்டை போடுவாராம். கடைசி வரைக்கும் மகன் வீட்டுல தான் இருக்கணுமா? போன சண்டை மம்மி மாசுக்கு கொஞ்சம் லேட்டா போனது. அரை புள்ள பாத்தியா? உனக்கு அறியுதா? என்ன ஒரே சண்டை. இந்த கிழமையை பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு. பேர் பிச்சு எடுக்குது. டீச்சர் தர ஹோம்ஒர்க்கே வண்டியா இருக்கு. இதை முடிக்கவே டைம் இல்ல. இதுல குடும்ப ஜெபம் பண்ணணுமா? குடும்ப ஜெபம் செய்யணும். குடும்ப ஜெபம் செய்யணும். குடும்ப வளர்ந்தாலே போயிடுச்சு. இவன் நேரத்துக்கு நல்ல போராட்டம் தான். எல்லாம் அதே தலையில இருக்கு. கிழவிக்கு மட்டும்தான் கடவுள் மேல பக்தியா, வேற யாருக்குமே இல்லையா? ஜோசப் மம்மி வந்துட்டாங்க. ஐ டாடியா வந்துட்டாங்க. என்ன படிக்க உட்கார்லையா? பாட்டி காப்பி கொடுத்துச்சா? பாட்டி என்ன டிவி பார்க்கவே விட மாட்டேங்குது. அத்தை வீட்டுக்கு அனுப்புங்க. உங்க அம்மா ஏசி வீட்டுக்கு தங்கச்சி மூட்டை கட்டுங்க. தேவிக்கு படிக்க மூட்டை இல்லைன்னு சொல்றான். அடுத்த நாம எதிர்பார்த்த நல்ல மார்க்கும் நல்ல குரூப் கிடைக்காது. போதும் சொல்லிட்டேன்ல, இந்த காலத்து பிள்ளைங்களை பற்றி இந்த மாதிரி என்ன தெரியும்? இவங்களை திட்டக்கூடாது, கண்டிக்கக்கூடாது. வேட்டிக்கு போட்டு பண்ணுறதுங்க. காட்சி 2. ஜானம்மா உங்களுக்கு எப்படி ஆகும் தெரியாது. ஜானப்பா ஆபீஸ் போனது என் வீட்டுக்காரரை உயிரோட பறிகொடுத்திருக்கிறேன். இன்னையோட 2 நாள் ஆச்சு. கவலைப்படாதம்மா, கிடைச்சிருவோம்மா. கடவுளை நம்பு. நேற்று காலை 8 மணிக்கு ஒரு கல்யாணத்துக்கு 2 பேர் சேர்ந்து போனோம். அதிலிருந்து ஆபீஸ்க்கு அப்படியே போயிட்டாரு. மதியம் சாப்பிட்ட வீடு வருவாரு நினைச்சா வரவே ஆபீஸ் போன் பண்ணேன். அங்க வேன் 12 பேர் தான் சொன்னாங்க. நேரம் ஆகாது. எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. என்னாச்சோ வேறாச்சோ. வாங்கம்மா வாங்க. எங்களிடம் பழைய இரும்பு தகரம் பிளாஸ்டிக் நல்லெண்ணெய் கேட்கப்படும். வாயமுல்ல என்னம்மா எல்லாருக்கும் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போறீங்க? வாங்கம்மா, என் பையன் கிடைக்கணும்னு ஒரு ஜெபமான சொல்லுவோம். ஒன்னா கூடி ஜெபிப்போம். பாட்டி ஊர் என்ன தெரியும்? ரோஜி அம்மா நான் சொல்லுறது கேளுங்க. அவர் போட்டாரு போட்டு காணல. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பரிசு போடுங்க. போலீஸுக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. டிவிலையும் போட்டோ அவர் பிறந்த குறிப்பை கொடுங்க. என் தம்பி நல்ல ஜோசியம் பார்த்து சொல்லுவோம். என்னம்மா, நாங்க ஏன் குழப்பத்துல இருக்கோம்? நீங்க வேற குழப்பீங்களே. கடவுளை நம்பினோர் கைவிடப்பட. அதன்படி என் பையன் பத்திரமா இருப்பான். நான்
இடைவிடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஜெபமே ஜெயம்னு இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா கேட்டது கொடுப்பாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா என் புருஷன் எப்படி இருக்கிறாரோ இதெல்லாம் அரசியலா பேசினா பாருங்க. பைபிள வாசிக்கிட்டு ஜெபமானே பண்ணிக்கிட்டு வேலைகளை நல்லா கட்டிக்கிட்டு பொழுதுபோக்கு. அம்மா அப்பா போட்டோ தாங்க ட்ரெஸ் கொடுப்போம். என்னம்மா அப்பா எப்பமா வருவாரு? அப்பா எங்கம்மா இருக்காரு? எல்லாரும் அழுது போயிட்டு இருக்கீங்க. அந்த கிழவிய பாருங்க கல்லூரில எந்த ரூம் போயிட்டு ஜெபமானே உங்களுக்கு என்ன இருக்கும்? எங்க அப்பா என்னாலும் வெளியே வராதுங்க. 2 மணி நேரமா ஜபமேன்னு இருக்கு. கடவுளே என் பையனை என் பத்திரமா சேர்த்துரு. கேளுங்க கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே என் பையனை என் பத்திரமா சேர்த்துரு. அப்பா நீங்களா நல்லா இருக்கீங்களா? நன்றி இயேசுவே நன்றி. நீ நல்ல செய்தி தானே சொல்லுவ. என்கிட்ட ஒரு போன் பண்ண கூடாதா? விஷயத்தை வந்து சொல்றேன். அம்மா அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா நீங்க சொன்னபடி உங்க அம்மா ஜெபம் தான். அப்பாயே அப்பாயே டாடி வந்துட்டாரா? எங்க காலேஜ் நிறுத்த வந்துவாரா? அப்பாயே அப்பாயே எங்க கடவுள் நம்பிக்கையால தான் அப்பா டாடி கிடைச்சிருக்கு. அப்பா இவங்க பேசிட்டு நீங்க கட்டிய ஜெபம் செய்வோம். அப்பா தினமும் நாங்கள் பூசைக்கு போவோம். அத்தை உங்க கடவுள் நம்பிக்கையால மந்திரத்தை காப்பாத்துச்சு. அம்மா அவங்க ஜெபம் தான் என்ன காப்பாத்துச்சு. பேங்க் போயிட்டாங்க. சூப்பர் 10,000 கலெக்ட் பண்ணாங்க. நிலைமை பண்ணிட்டு அவங்க சொன்னபடி நடந்தேன். நான் அசன் என்னை வச்சு மிரட்டி 10,50,000 திட்டம் போட்டாங்க. ஆனால் கடவுள்கிட்ட 60,000 இருந்துச்சு பார்த்தீங்களாமா. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுடா நீ நல்லா பத்திரமா வந்துடுவேன்ட்டு. கடவுள் என் நம்பிக்கையை காப்பாத்திட்டாரு. நன்றி சொல்வோம். நன்றி
வளர்ச்சி, ஒரு கிராமத்தின் வளர்ச்சி என்பது அங்கிருக்கின்ற பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சி வெளிப்பாடே அந்த சமுதாயத்தின் வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஆலயம் சேர்ந்த பள்ளிக்கூடமும் குருக்களோடு சேர்ந்து வளர்கின்ற குழந்தைகளும் அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடைகிறது. அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த கலை நிகழ்ச்சியை கண்டு பாவித்த நாம் அனைவரும். குழந்தைகள் படிக்கின்றார்கள், அது ஒரு திறமையாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட அந்த டேலண்ட்ஸ், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இதற்கு ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் கடின உழைப்போடு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு செய்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நடனங்கள் சிறப்பாக கொடுக்கப்பட்டன. அதை விட சீரும் சிறப்பமாக ஒரு சிறிய நாடகத்தின் வழியாக நமக்கு ஜெபத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஜெபமே ஜெயம் என சொல்வதை கேட்டிருக்கின்றோம். ஆதலால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய ஜெபங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள். ஆதலால் வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற பெரிய பெரிய நகரங்கள் இவைகள் எல்லாமே இதனுடைய வெளிப்பாடிலிருந்து பெறப்பட்டது. ஆலயங்கள் சார்ந்த குருக்கள், கன்னியர்கள் அவர்களுடைய அரவணைப்பில் வழிநடத்தப்படுகின்ற பெரிய பெரிய கல்லூரிகள், படிக்கின்ற பாடத்திட்டங்கள், இப்படியாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கொடுக்கப்பட்டதன் வழியாக இந்த உலகம் எவ்வளவோ கல்வி அறிவில் வளர்ந்திருக்கிறது. இந்தியாவில் கூட 3.7 பெற்றுள்ளோம்னா இந்த இந்தியாவில் இருக்கின்ற கல்வியை நாம் தாங்கியிருக்கின்றோம், படிப்பறிவை கொண்டிருக்கின்றோம். இப்படியாக எல்லா புதுமைகளுக்கும் உரியவை நம்முடைய தாய் திரு அவையாக நம்முடைய பங்காக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லா அறிவிலும் ஆற்றலிலும் வளர்ந்தாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகளாக விசுவாசத்தில் வளர்ந்து ஜெபத்தில் வளர்ந்து நம்முடைய இறைவனை பின்பற்றி செல்ல இந்த நிகழ்வுகளை பயன்படுத்திக் கொண்ட எல்லா மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதில் பங்கெடுத்து கிடைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாராட்டுகளையும் அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். God bless you all. ஆசிரியரை வழங்கிய தந்தையர்களுக்கு நன்றி. 13 நடனம்.
நன்றன்று, நன்றல்லது அஞ்சை மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி எங்கள் பள்ளி ஆண்டு விழா இனிதாக நடைபெற வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அன்பின் ஊற்று, அறிவின் சிகரம், பண்பின் பிறப்பிடமாக விளங்கும் என் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பள்ளியின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வாழ்த்துறை வழங்கி நல்ல பல அரிய கருத்துக்களை எங்களுக்கு வழங்கிய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை லியோன் அடிகளார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் அளித்த என் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கு, அலுவலக நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்திய என் பள்ளி